அப்போ இந்த ஹெட்ஏக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஹெட்ஏக்னா ஒரு டீ குடிச்சா சரியாக போயிடும், இப்போ ஒரு தைலம் தேய்ச்சா சரியாக போயிடும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஹெட்ஏக்கை சமாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. எந்த இடத்துல சார் ஓகே இது வந்து சீரியஸாக இருக்குது, நம்ம டாக்டர் கிட்ட வரணும்? 20 வயசில் வந்து சாதாரணமாக வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து சிவியர் டிஸ்க் ப்ராப்ளம் வந்து ஸ்பைனல் ரூட் கம்ப்ரெஷன்லாம் வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்குலாம் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து புவர் பாஸ்டர் அது ஒரு காரணம். அதுவும் வந்து இந்த ஃபோனுடைய அப்யூஸ், எஸ்பெஷலி இந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் டிஸ்டர்ப்ட் ஆகும்போது நம்மளுடைய சிஸ்டம் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. தலைவலி வரலாம், ஞாபக சக்தி அஃபெக்ட் ஆகலாம், இன்னும் பல பிரச்சனைங்க வரலாம். எல்லாமே வந்து குனிஞ்சிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கழுத்து பிரச்சனை, கை கால் வந்து மறுத்து போகிற பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு முக்கிய காரணம். ஸோ எஸ்பெஷலி இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபேட் டயட், கஜினி படம் வர மாதிரி, இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க. ஏபிபி நாடு தமிழ் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நரம்பியல் நிபுணர் டாக்டர் அருள் செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னாலே ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே தான் வரும், வயதானவர்களுக்கான ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இன்னைக்கு வந்து ஒரு கிட்ஸ்லேருந்து டீனேஜர்ஸ்லேருந்து பலரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. எங்கே தப்பு நடக்குது, என்ன பிரச்சனை? ஸோ இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் பொதுவாக வந்து லைஃப் ஹஸ் பிகம் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். இப்போது பியர் ப்ரெஷர் நிறைய இருக்குது. ஸோ தூக்கம் சரியாக இல்லை. ஸ்க்ரீன் டைம், அதாவது எதுலேயுமே வந்து ஒரு கேஷுவலாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எல்லாமே வந்து குனிஞ்சிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கழுத்து பிரச்சனை, கை கால் வந்து மறுத்து போகிற பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே சில நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் யங்கர் ஏஜ்லேயும் வரும். உதாரணத்துக்கு எபிலெப்சி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து யங்கர் ஏஜ்லேயும் நிறைய வரும். ஒன்று மரபணு காரணம், ஜெனட்டிக் காரணத்தினால யங்கர் ஏஜில் வரலாம். செகண்டு சில இன்ஃபெக்ஷன், நியூரோசிஸ்டி சர்க்கோசிஸ், டிபி, இதனால் யங்கர் ஏஜில் வரலாம். மூணாவது யங் ஏஜில் வந்து கீழே விழுறது, எஸ்பெஷலி பைக்கில் போயிட்டு கீழே விழுந்து தலையில் அடிபட்டு தழும்பு வந்து அதனால் வர சீஷர்ஸ். ஸோ இந்த மாதிரி சீஷர் டிஸார்டர்ன்றதும் வந்து யங் ஏஜில் நிறைய பேருக்கு வரும். ஸ்க்ரீன் டைம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஏஜ்டு பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஃபுல்லாக ஃபோன்ஸ் வச்சு நியூஸ் பார்க்குறதுலேருந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்தோன்னா ஃபுல்லாக லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பசங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸே வந்து இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்றப்ப இது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது. அப்படின்றப்ப எந்த அளவு நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸில் இது வந்து மாறுதல்களை வந்து ஏற்படுத்துது? ஒரு காலத்தில் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு லைப்ரரியில் போய் உட்காந்து தான் படிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வந்தது. அதை போயிட்டு நீங்கள் தேவையான பக்கம் தான் ஜெராக்ஸ், ஃபுல் பேஜ் புக்கையும் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, 4 பக்கம் தான் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அடுத்த ஸ்டேஜில் புக்கு ஃபுல்லுமே ஜெராக்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்தது. இப்போ வந்து எல்லாமே கையில் இருக்குது. உங்களுக்கு வந்து லைப்ரரியே வந்து உங்கள் கையில் வந்து ஃபோனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். பட் இது வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு லிமிட் நம்ம வச்சுக்கணும். எஸ்பெஷலி இந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் டிஸ்டர்ப்ட் ஆகும்போது நம்மளுடைய சிஸ்டம் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. தலைவலி வரலாம், ஞாபக சக்தி அஃபெக்ட் ஆகலாம், இன்னும் பல பிரச்சனைங்க வரலாம். வேற எந்தெந்த மாதிரி தான் சார் இந்த லைஃப் அஃபெக்ட் பண்ணுது? அதாவது இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது, நியூராலஜிக்கலாக வேற எந்தெந்த மாதிரிலாம் வந்து நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணுது? ஸோ ஒன்று வந்து நமக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸோ இந்த ஏடிஹெச்டின்னு சொல்கிறது, ஆங்ஸைட்டி டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடக்குது. இப்போ வந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க, அப்படியே எல்லாமே வந்து, பட் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்லோ மோஷன் தான் லைஃபு. ஸோ இந்த ஃபாஸ்ட் மோஷனுக்கு யூஸ் ஆனவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடுது லைஃபு. ஸோ திருப்பி அது வந்து அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த மாதிரி ஈர்க்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே போர் அடிக்குது. ஸோ போர் அடிக்குதுன்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க வேற ஏதாவது சில தவறான இதில் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அட்டென்ஷன் எதுலேயுமே வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு படிக்கிறதோ, 1 மணி நேரம் உட்காந்து ஒரு ஈவன் ஒரு படத்தை கூட நிறைய பேரால் பார்க்க முடியல. 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு சினிமா கூட பார்க்காம எழுந்து போயிடுறாங்க. ஏன்னா ஆமாம், அந்த மாதிரி வந்து ஒரு பழகிடுச்சு. ஸோ அது வந்து அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் வந்து நம்மளுடைய அவுட்புட்டை வந்து ரொம்ப அது குறைக்கும். செகண்ட் வந்து நம்ம குனிஞ்சிட்டு பண்ணும்போது கழுத்து, செர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம், நரம்பு தேய்மானம். ஸோ இந்த எலும்பு தேய்மானத்தினால் நரம்பு கம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப தூரம் வந்து கார் டிரைவர்ஸ், ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ், அவங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி சிவியராக வரும். இப்போ பார்த்தோம்னா நம்ம
20 வயசுல வந்து சாதாரணமாக வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து சிவியர் டிஸ்க் ப்ராப்ளம் வந்து ஸ்பைனல் ரூட் கம்ப்ரெஷன்லாம் வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்குலாம் போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து புவர் பாஸ்டர் அது ஒரு காரணம். அதுவும் வந்து இந்த ஃபோனுடைய அப்யூஸ்ன்னு சொல்லலாம், அதனால வராது. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்க அந்த மாதிரி இந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து பெருமளவில் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பை பாதிக்கும் அப்படின்னு. லாங் டேர்மில் ஒரு இர்ரெகுலர் ஸ்லீப் இருக்குது, இல்லை வந்து இப்போ நைட் ஷிஃப்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதை தவிர்க்க முடியாத அந்த ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்சஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்ப லாங் டேர்மில் அது எப்படி சார் நியூராலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வந்து ஏற்படுத்துது? இல்லை, அதாவது இப்போ நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் டியூட்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் டூயிங் தேர் ஷிஃப்ட் டியூட்டி, பட் தே ஆர் அதர்வைஸ் அப்சல்யூட்லி ஹெல்த்தி. நம்ம வந்து ஒரு நைட்டில் வந்து ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். இது 7 மணி நேரம்ன்றது நம்ம ஆவரேஜ். சில பேருக்கு வந்து அது 6 மணி நேரமாக இருக்கலாம், சில பேருக்கு 8 மணி நேரமாக இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு காலையில் எழுந்துக்கும் போது ஒரு ரெஃப்ரெஷிங் ஸ்டேஜ் வந்ததுனா தான் அப்போ நல்ல ஸ்லீப் இருக்குன்னு அர்த்தம். இர்ரெகுலர் ஸ்லீப், லைட் ஸ்லீப்பு, சில பேர் வந்து நைட்டு 10 மணிக்கு படுக்கிறது, ஒரு 12:30 மணிக்கு தூக்கம் போன உடனே ஃபோனை எடுத்துகிட்டு ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிருது. என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், அந்த ஸ்லீப் சைக்கிளே வந்து அந்த லைட் பட்ட உடனே வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த இருட்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்லீப். ஸோ அது ஆக்டிவேட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா அவங்க திருப்பி தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ ஃபோனை எடுத்து வச்சதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு தூக்கம் வராமல் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த ஸ்லீப் வந்து டிஸ்ரப்ட் ஆகிறது, ஸ்லீப் குறையிறது, இதனால வந்து பல பிரச்சனைங்க வரும், இன்க்ளூடிங் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹெடேக்ஸு, இம்பேர்ட் மெமரி. சம்டைம்ஸ் சில பேருக்கு டிரைவிங் ஸ்கில் கூட அஃபெக்ட் ஆகும். இப்போது டிரைவர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிஃப்ளெக்ஸஸ்லாம் குறையுது. ஸோ பல விதமான பிரச்சனைங்க வரதுக்கு வாய்ப்பு. ஓகே. அண்ட் வந்து இன்னைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இருக்கக்கூடிய பிரச்சனைனா ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுற முடியாமல் அந்த டிமாண்ட்ஸ், இந்த டார்கெட்ஸ் அண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தடுமாறுறப்ப லாங் டேர்மில் என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் அண்ட் நியூரோ சார்ந்த பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க நேரிடுது? ஸோ அது நியூரோ அப்படின்றத விட இட் அஃபெக்ட் த ஹோல் பாடி. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து அந்த ஹார்மோன்ஸ், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், கேட்டகாலமைன்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் கேன் லீட் டு ஹை பிளட் ப்ரெஷர். நியூரோ மட்டும் பாதிக்கும் சொல்ல முடியாது, இட் ஹேஸ் அ சைக்கேட்ரிக் எஃபெக்ட் ஆல்சோ. ஸோ நம்ம மனசு தான் வந்து மற்றதையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ மனசளவில் நமக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் வரும்போது all the other organs also secondarily get affected. சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்ரினலினே கொடுக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் அவங்க வேலை செஞ்சு அதுதான் அவங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் தம் ஹாப்பினஸ், இட் கிவ்ஸ் தம் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ அப்படி இருக்கிறது வேற. சில பேருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட வந்து அது வந்து அவங்களுக்கு அது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து தாங்கிக்கிற சக்தியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இந்த யோகா, மெடிடேஷன், ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ. சார், இப்போ எந்த மாதிரியான விட்டமின்ஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு தேவையாக இருக்குது? இந்த மாதிரியான விட்டமின் குறைபாடுகள் உங்களுக்கு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட நியூராலஜிக்கல் திங்ஸை பாதிக்கும் அப்படின்னா இதை நம்ம சொல்லுவோம். ஸோ முக்கியமாக இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். முக்கியமான வைட்டமின்ஸ் இந்த நர்வஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து B12. ஸோ இந்த B12 அப்படின்றது வந்து வெஜிடேரியன் ஃபுட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ பியூர் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து B12 குறைபாடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ B12ன்றது பிரெயின்லேருந்து காலில் இருக்கிற நரம்பு வரைக்கும் எதை ஒன்றா அஃபெக்ட் பண்ணலாம். முக்கியமாக வந்து ஸ்பைனல் கார்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறது கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், சப்அக்யூட் கம்பைன்டுன்னு சொல்கிறது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆனால் ஒரு கால் ரெண்டுமே வந்து சிவியர் ஸ்டிஃப்னஸ், வீக்னஸ்லாம் வரும். ஸோ பிரெயின் அஃபெக்ட் பண்ணதுனால மெமரி அஃபெக்ட் ஆகும், கால் நரம்புகள் அஃபெக்ட் ஆகுதுனால இந்த நியூரோபத்தின்னு சொல்கிறது வரலாம். ஸோ இந்த B12ன்றது ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ இப்போ பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கவங்க ஈவன் இஃப் தே ஆர் டேக்கிங் மில்க் அதில் வந்து B12 இருக்கும் கொஞ்சம். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து B1. ஸோ இந்த தயமின் சொல்கிறது. ஸோ இந்த தயமின் டெஃபிஷியன்சி சில பேருக்கு ரொம்ப பேட் ரியாக்ஷன் வரும். அதாவது அவங்க மெமரி எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிடும். இந்த வெர்னிக்கீஸ் என்செஃபலோபதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ எஸ்பெஷலி இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபேட் டயட்டு. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஷி வாஸ் brought கம்ப்ளீட்லி மெமரி கான். அவங்களுக்கு வந்து இந்த கஜினி படம் வர மாதிரி, இப்போ அவங்க நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க, திருப்பி அதே கேள்வி கேட்பாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி பேஷண்ட் வந்தாங்க? ஆமாம், டயக்னோசிஸ்க்கு. ஆமாம், கம்ப்ளீட்டாக வந்து அவங்க 5 நிமிஷம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ கேட்டோம்னா பதில் சொல்லுவாங்க, 2 நிமிஷத்தை பற்றி என்ன கேட்டேன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ 1 மாதமாக இப்படி போயிட்டு இருக்குது. அவங்க பல இடத்துல பார்த்து ஸ்கேன் எடுத்தாங்க, ஏதேதோ டயக்னோசிஸு, எது டெஸ்ட் பண்ணாலும் நெகட்டிவ்.
என்ன காரணம்னு தெரியல. கடைசியில வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கடைசியில சொல்றாரு என்ன நடந்ததுன்றது. அதாவது அவங்க வந்து யாரோ அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, அதுக்கு ஏதோ வேண்டிக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜூஸ், ஒரு மாசம் ஃபுல்லா இதை மட்டும் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தென் ஷீ டெவலப் சிவியர் தயமின் டெஃபிஷியன்சி. ஸோ தயமின்ன்றது வந்து மெயினாக அரிசி, இந்த அரிசி எஸ்பெஷலி அரிசி மேலே இருக்கிற இது, கோதுமை, பல விதமான ஃபுட்டில் இருக்குது. ஸோ பியூர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து வரும். இந்த மாதிரி ஒரு 3-4 பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன். இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெக்கவர் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தைமின் கொடுத்தோம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு பிரெயினில் ஒரு பகுதி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ரெக்கவர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ தண்ணி நிறைய அடிச்சுட்டு சாப்பாடு சரியாக சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடியது இந்த தைமின் டெஃபிஷியன்சியால் அந்த வெர்னிக்கீஸ் என்செஃபலோபதின்னு சொல்கிறது. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு மெமரி வந்து வெரி மச் அது அஃபெக்ட் ஆகிடும், பர்மனெண்ட்டாகவுமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ மூணாவது வந்து இந்த B6 பைரிடாக்சின் சொல்கிறது. ஸோ அது வந்து நார்மலாக எல்லா டயட்லையுமே இருக்குது. ஸோ நார்மல் பர்சனுக்கு பைரிடாக்சின் டெஃபிஷியன்சிலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஃபுட் அகெயின் இந்த மாதிரி வந்து ஏடாகூடமான டயட்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் அது வரலாம். ஸோ இது 3 தான் காமன் விட்டமின்ஸ். பட் எல்லா விட்டமினுமே வந்து நமக்கு தேவை. அண்ட் இந்த ஹெட்ஏக்ஸ் அண்ட் அந்த மைக்ரைன் வந்து ரொம்ப ஒரு காமனான பிரச்சனையாக இருக்குது இப்போ எல்லாருக்குமே. அப்படின்றப்ப ஹெட்ஏக்கும் மைக்ரைனும் வேற வேறையா இல்லை ஒன்று தானா சார்? அதாவது ஹெட்ஏக்குன்றது நமக்கு தலைவலி. ஸோ தலைவலி பல காரணங்களால் வரலாம். ஸோ அதில் வந்து பிரைமரி ஹெட்ஏக், செகண்டரி ஹெட்ஏக்னு சொல்கிறது. அது செகண்டரி ஹெட்ஏக்னா வேற ஒரு டிசீஸ்னால தலைவலி வருது. உதாரணத்துக்கு வந்து ஒரு சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ அதனால தலைவலி வரலாம். இப்போ கண்ணுக்குள்ள ப்ரெஷர் ரொம்ப ஹை ஆயிடுது, அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வரும். ஸோ வேற இன்ஃபெக்ஷன் இருக்கு, பிரெயின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, பிரெயின்ல கட்டி இருக்கு, அதனால வரலாம் செகண்டரி ஹெட்ஏக். அதெல்லாம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லெஸ் காமன். பட் காமன் ஹெட்ஏக்ன்றது பிரைமரி ஹெட்ஏக். பிரைமரி ஹெட்ஏக்னா எதுவுமே நீங்க ஸ்கேன் எடுத்தாலும் எது டெஸ்ட் பண்ணாலும் எல்லாமே நார்மலா இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு தலைவலி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பிரைமரி ஹெட்ஏக்ல 2 முக்கிய ஹெட்ஏக் வந்து மைக்ரைன், டென்ஷன் ஹெட்ஏக்ன்றது. ஓகே. ஸோ டென்ஷன் ஹெட்ஏக் வந்து சிவியர் டென்ஷனால வரது. மைக்ரைன்ன்றது டென்ஷனால வரது இல்லை, பட் அது ஒரு விதமான டிசீஸ். அதுக்கு வந்து நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து சரியா தூங்கலைன்னா தலைவலி வரும், சில பேருக்கு வந்து சரியா சாப்பாடு டைமுக்கு சாப்பிடலன்னா தலைவலி வரும், சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல், ஒரு சில பேர் வந்து பயங்கரமா ஒரு இது அடிச்சுட்டு வராங்க, பெர்ஃப்யூம். ஆமா, ஸோ ஸ்ட்ராங் பெர்ஃப்யூம், ஸ்ட்ராங் ஸ்மெல்லு இதெல்லாம் வரும். சில பேருக்கு வெயில்ல பார்த்தாலே அந்த தலைவலி வரும். லேடிஸ்க்கு வந்து மைக்ரைன் இஸ் மோர் காமன். ஒன்று இந்த ஹார்மோனும் ஒரு காரணம். அப்போ இந்த ஹெட்ஏக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஹெட்ஏக்னா ஒரு டீ குடிச்சா சரியா போயிடும், நார்மலாக ஒரு தைலம் தேய்ச்சா சரியா போயிடும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஹெட்ஏக்கை சமாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அப்படின்றப்ப எந்த இடத்துல சார் ஓகே இது வந்து சீரியஸாக இருக்கு, நம்ம டாக்டர் கிட்ட வரணும் அப்படின்னு அந்த செல்ஃப் மெடிகேஷன்லேருந்து அவங்க வந்து டாக்டர் கிட்ட வர வேண்டியது அவசியமா இருக்கு? ஒன்று சிவியர் ஹெட்ஏக், அதாவது பொறுக்க முடியாத தாங்க முடியாத தலைவலி. சில பேர் வந்து உயிர் போகிற அளவுக்கு வலிக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரியான சிவியர் ஹெட்ஏக் இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். செகண்ட், நைட்டில் திடீர்னு 2 மணிக்கு 3 மணிக்கு தலைவலியால் எழுந்துக்கிறது. யூஸ்வலாக இந்த மைக்ரைன், டென்ஷன் ஹெட்ஏக்லாம் தூங்கிட்டா தூக்கத்தில் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி 2 மணி 3 மணிக்கு எழுந்துக்கிறது, இல்லை கண்ணு மறைக்குது, கண்ணு 2 தெரியுது, தலை சுத்தல் வருது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க வந்து இமீடியட்டாக வந்து டாக்டரை பார்க்கணும். ஒரு மாதத்துக்கு 4 நாளைக்கு மேலே தலைவலி இருக்குது, இல்லை அந்த தலைவலி எந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவங்களால அன்னைக்கு வேலை செய்ய முடியல, இட் இஸ் அ ட்ரீட்டபிள் கண்டிஷன். ஸோ அது வந்து நம்ம மெடிசின்ஸ் இருக்குது, ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிசன் எடுத்தோம்னா இந்த மாதிரி தலைவலி வர ஃப்ரீக்வன்சியும் குறைக்கலாம், அதனுடைய சிவியரிட்டியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. இந்த எபிலெப்சி பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க சார். அப்படின்றப்ப அந்த வலிப்பு நோய் அப்படின்றது வருது அப்படின்னா, காமனாக இப்போ வலிப்பு நோய் வர பர்சன் ஒருத்தர் இருக்காருன்னா அந்த பர்சன் என்ன பண்ணணும், அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிற பர்சன் உடனடியாக எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஸோ இப்போ அந்த வலிப்பு வந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து 3/4 பேருக்கு வந்து அந்த சமயத்தில் அவங்களுக்கு அவங்க சுய நினைவு இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களால வந்து அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. பட் சில பேருக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆரான்னு சொல்றது, அது வரதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் சிம்டம்ஸ் வரும். இப்போ நமக்கு ஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு வார்னிங் சிம்டம்ஸ் சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி தெரியும், ஒரு கலர் பால் மாதிரி தெரியும், சில பேருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் தெரியும், சில பேருக்கு ஒரு பய உணர்வு வரும், சில பேர் வந்து ஒரு மாதிரி கையை இப்படி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்பயும் அவங்களுக்கு தெரியுது வரப்போகுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சா அவங்க உடனே போயிட்டு ஒரு இடத்துல படுத்துடணும். பட்
அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து எடுத்த உடனே வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் வந்துடும். அப்போ கூட இருக்கவங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து இமீடியட்டாக படுக்க வச்சிடணும். ஏன்னா உட்காந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க சடார்னு விழுந்து அவங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ படுக்க வச்சுட்டு முக்கியமா வந்து கை கால் வெட்டி, இந்த கை கால் வலிப்பு வருது, ஹெவியா வருது இல்லையா, அதை போய் நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது. நிறைய வாட்டி என்ன ஆகும்னா கூட இருக்கவங்க என்ன பண்ணணும், அதை வந்து அதை தடுக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி அழுத்தி, முதுகை பிடிச்சி அழுத்தி, கை ஃப்ராக்சர் ஆகி, முதுகு ஃப்ராக்சர் ஆகி, கடைசியில் கூட இருக்கிறவங்களால அந்த ஃபிட்ஸ்னால வந்து 5% பிரச்சனைனா கூட இருக்கிறவங்களால அது இன்னொரு 20% எக்ஸ்ட்ரா பிரச்சனையில போய் முடியும். ரெண்டாவது வந்து ஒரு பக்கம் திருப்பிடணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அந்த ஃபிட்ஸ் வரும்போது அவங்க வாமிட் பண்ணி அது வந்து லங்ஸ்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லெஃப்ட் சைடு அவங்கள திருப்பி முகத்தை திருப்பிட்டு அப்படியே விட்டுடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நாக்கை கடிச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கை விரல உள்ள விடுவாங்க, நாக்கு அடிக்காம இருக்கு. அது வந்து நம்ம கையை கடிச்சு கைக்கு பெரிய டேமேஜ் ஆயிடும். சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த சாவியை கொடுக்குற மாதிரி எல்லாம் காமிப்பாங்களா சார்? ஆமா, அதனால எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அது காலங்காலமா அது வந்து அது ஒரு பழக்கத்துல இருக்கு. பட் சாவியை கையில கொடுக்கறதுனால பிட்ஸ் வந்து நிக்காது. அண்ட் இந்த வெர்டிகோ, அந்த தலை சுத்தல் இருக்குல்ல சார், அது மாதிரி ஏதாச்சும் வருமா? வந்த பிறகு இதோட சிம்டம்ஸ் இருக்குமா? அந்த தலை சுத்தலும் இதுவும் வேறையா? தலை சுற்றலும் இதுவும் டோட்டலி டிஃபரெண்ட் டிசீசஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வந்து அந்த ஃபிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கலரா தெரியலாம், இல்ல ஸ்மெல் தெரியலாம். அந்த மாதிரி சில பேருக்கு அந்த தலை சுத்தல் மாதிரி வரலாம். அது வந்து ஒரு 5% தான் அந்த மாதிரி. ஓகே, இப்ப தலை சுத்தல் இருக்கு அப்படின்றவங்க என்ன சார் பண்றது? அது எப்ப நார்மலா வந்து நான் ஒழுங்கா சாப்பிடல அந்த மாதிரியான விஷயங்கள்னால சில நாள் தலை சுத்துறது அப்படின்றது ஓகே. பட் எந்த நேரத்துல நம்ம அதை சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிக்கணும்? ஓகே, தலை சுத்துது, சம்திங் இஸ் நாட் ராங் அப்படின்றத நம்ம எப்பயிலேருந்து எடுத்துக்கணும்? அதான் இந்த தலை சுத்தல்ன்றது வந்து ஒரு வேகான ஒரு சிம்டம் தான். இல்ல அது வேக் சிம்டம் என்னன்னா, அது வந்து தலை சுத்தல்னா என்னன்றதே வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு புரிதல் இருக்கும். அப்படியே கேரா இருக்குதுன்னுவாங்க, சில பேர் எனக்கு வந்து மயக்கமா இருக்குதுன்னுவாங்க, சில பேருக்கு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி அப்படியே தள்ளாட்டமா இருக்குதுன்னுவாங்க. ஸோ தலை சுற்றல்னா வீடே சுத்துற மாதிரி இருக்குது. ஒன்று நம்ம வீடே சுத்துது, இல்லை நம்ம தலை ஃபுல்லும் ரொட்டேட் ஆகுது, அதுதான் இந்த வெர்டைகோன்னு சொல்றது. அது வந்து இட் இஸ் எ டிசீஸ் ஆஃப் தி பேலன்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த தலை சுற்றல் வந்தாலே வந்து வாமிட்டிங் வரும், அவங்களுக்கு வந்து காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம அது தனி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ நியூரோபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நரம்பு பாதிப்பு அப்படின்றது மெயினாக என்ன மாதிரியான விஷயங்கள்னால ஏற்படுது சார்? ஸோ அது நியூரோபதின்றது வந்து அந்த கை கால் நரம்புங்க அஃபெக்ட் ஆகுறது. ஸோ பிரெயின் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வேறையா இல்லை? ஆமாம், இது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்ட்ரோக்குன்றது மூளைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலோ, ரத்த குழாய் வெடிச்சு ப்ளீடிங் ஆனாலோ பிரெயின்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. ஸோ இந்த நியூரோபதின்றது கை கால் நரம்புங்க அஃபெக்ட் ஆகிற வியாதி. ஸோ ஸ்பைனல் கார்ட்லேருந்து கைக்கு நரம்பு வருது, விரல் வரைக்கும் வந்து சேருது, அதே மாதிரி காலுக்கு பாதம் வரைக்கும் வருது. ஸோ எப்படி வந்து ஒரு தண்ணி சரியா வரலைன்னா, அந்த ஒரு தெருவில் வரலைன்னா அந்த கோழி இருக்க வீட்டுக்குள்ள தான் அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும். ஏன்னா இது தண்ணி மற்ற வீடெல்லாம் அது எடுத்துரும் தண்ணியை, கடைசி வீட்டுல தான் தண்ணி போகாது. அந்த மாதிரி இந்த நியூரோபதின்றது டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், டிப் ஆஃப் த ஃபுட்ல தான் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு முக்கியமான காரணங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ், செகண்ட் வந்து ஆல்கஹால், தேர்டு வந்து நியூட்ரிஷன். இந்த மாதிரி டயட்டரி, இப்போ வந்து நியூட்ரிஷன் அந்த காலத்துல வந்து மேல் நியூட்ரிஷன் சொல்றது சாப்பிட்றதுக்கு இல்லாம வந்து பிரச்சனையால வந்தது. இப்போ வந்து மெயினா வந்து இந்த நியூட்ரிஷனல் ஃபேட், ஏதோ ஒரு பர்டிகுலர் அந்த விதமான டயட் சாப்பிட்றேன், இந்த டயட் சாப்பிட்றேன்ட்டு அந்த தேவையான ஹோல்சம் நியூட்ரிஷனல் ஃபுட் சாப்பிடாததுனால வருது. இது 3 காரணங்கள். இது இல்லாமல் பல அதர் காசஸ் ஆர் ஆல்சோ. ஓகே, இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா சார்? இப்போ எனக்கு கை வந்து மரத்து போகுதுன்னுவாங்க, எனக்கு ஒரே போஸ்டர்ல உட்காந்தா எந்திரிக்க கஷ்டமா இருக்கு, கால் பிடிச்சிக்குது அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்னால கண்டுபிடிக்க முடியுமா இந்த மாதிரி நமக்கு வந்து நியூரோபதிக்கான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றது? அதாவது நியூரோபதின்றது வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ், நெகட்டிவ் சிம்டம். பாசிட்டிவ் சிம்டம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல கையை வச்சிருந்தோம்னா அந்த கை ஒரு மாதிரி விறுவிறுன்றது, காலை மடக்கி உட்கார்ந்தோம்னா விறுவிறுன்றது, அது வந்து ஒரு பாசிட்டிவ் சிம்டம். அது நர்வ் ஸ்ட்ரெச்னால ஏற்படலாம். நெகட்டிவ் சிம்டம்ன்றது அந்த உணர்ச்சியே இல்லாம இருக்கிறது. இப்போ கையில வந்து நம்ம தொட்டா கூட அந்த உணர்ச்சியே இருக்காது, காலில் வந்து கொசு கடிச்சா கூட அந்த வலி தெரியாது. ஸோ இதுதான் வந்து அந்த நியூரோபதிக்கான சிம்டம்ஸ். நீங்க சொல்றது ஒரு பொசிஷன்ல வச்சா அந்த மறுத்து போறதுன்றதெல்லாம் வந்து அது காமன் இந்த ஸ்ட்ரெச், நர்வ் ஸ்ட்ரெச்னால வர்றது. அது ஒரு சீரியஸ் வியாதின்ட்டு இல்லை.
பட் ஆனால் அது வந்து நியூரோபதியோட ஏர்லி அறிகுறியாக இருக்கலாம். பட் அதுக்கு வந்து இந்த நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறது இருக்குது. ஸோ அந்த நர்வ்ஸில் ஒரு கரண்ட் பாஸ் பண்ணி அந்த நர்வ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். பண்ணோம்னா அது வந்து அவங்களுக்கு நியூரோபதி இருக்கா இல்லையான்றது கிளியராக கண்டுபிடிக்கும். ஒன்ஸ் அந்த நர்வ் டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா சார், அதை ரெக்கவர் பண்ண முடியுமா? இல்லை ஒரு இயர்லி ட்ரீட்மெண்ட்னால அதை வந்து அதே ஸ்டேஜில் நிறுத்த முடியுமா? இல்லை அது ரெக்கவரி கூட பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் நியூரோபதி. ஸோ சில நியூரோபதி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணலாம், ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணலாம். சில நியூரோபதி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்வான்ஸ் டயபெட்டிக் நியூரோபதி அதெல்லாம் இருந்ததுன்னா அது ஒரு ரொம்ப ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா அதை நம்ம வந்து ரிகவர் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆல்கஹாலிக் நியூரோபதி இருக்கு, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு அவங்க ஆல்கஹால் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அது ரெக்கவர் ஆகும். பட் அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு, அதுக்கு மேலேயும் வந்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அவங்க ஆல்கஹால் நிறுத்தினாலும் அது ரிகவரி ஆகுது. இந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறதி வியாதி வந்து இதனால காசுனால ஏற்படுறதா? இல்லை, அல்சைமர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிசீஸ். அது வந்து ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் சொல்றது. ஸோ டீஜெனரேஷன் அப்படின்றது இப்போ நம்ம வயதாக உடம்புல உள்ள பல உறுப்புகள் வந்து சுருங்கும். உதாரணமாக நம்ம ஸ்கின் சுருங்குது, அதே மாதிரி நம்ம மசில் மாஸ் இருக்கு அது குறையுது. ஸோ அதே மாதிரி பிரெயினும் வந்து சுருங்குது வயசாக ஆக. ஸோ அந்த பிரெயினில் உள்ள செல்ஸும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அந்த நெட்வொர்க் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நார்மல் ஏஜிங் ப்ராசஸ். பட் அதுலேயே வந்து ஒரு அல்சைமர் டிசீஸ்ன்றது அது ஒரு வியாதி. அதில் வந்து அக்சலரேட்டட் ஷ்ரிங்கேஜ். எப்படிலாம் சார் நம்மளுடைய பிரெயினை இதை அஃபெக்ட் பண்ணுது? ஒன்ஸ் அந்த அல்சைமர் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்சனுடைய அந்த கேப்பபிலிட்டி, அந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை வந்து இது எந்த அளவு வந்து குறைக்குது? ஸோ அது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மெமரி ப்ராப்ளமாக ஆரம்பிக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சரி வயசாயிடுச்சு ஏதோ கொஞ்சம் மறந்துடுறாங்கன்ற ஸ்டேஜ் இருக்கும். பட் போக போக அது வந்து ரேப்பிடாக மோசமாகிட்டு போகும். ஸோ அவங்களுக்கு வந்து மெமரி இன்னும் குறைஞ்சிட்டு வரும். ஸோ அவங்களுடைய பர்சனாலிட்டியை மாற ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப வந்து கோவப்படுறவங்க வந்து அப்படியே சாந்தமாயிடுவாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கவங்க கண்ணாமண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எங்கே எது டைரக்ஷன்றதெல்லாம் மறந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து எது பகல் எது நைட்டுன்னு தெரியாது. அவங்க பசங்க பேரே அவங்களுக்கு தெரியாது, பையன் பேர் முதல்ல வந்து பேரம்பேத்தி பேர் தெரியாது, அதுக்கப்புறம் பசங்க பேரே வந்து அவங்களுக்கு தெரியாது, பார்த்துட்டு யாருன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து மோர் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் அல்சைமர். ஓகே, ஒன்ஸ் வந்து இந்த அல்சைமர் இருக்குன்னு டயக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்கன்னா அதை அதே ஸ்டேஜ்லேயே ப்ரிவென்ட் பண்ண முடியுமா சார்? அது வந்து ப்ரிவென்ட்டுன்ட்டு இது வரைக்கும் எதுவும் இல்லை. ஸோ இப்போ தான் சில இன்ஜெக்டபிள் மெடிசின்ஸ் வந்திருக்கு, பட் அது இன்னும் இந்தியாவில் வரல. அது வந்து யூஎஸில் தான் இருக்குது, அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா அந்த மெடிசினுக்கும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ இன்னும் அது வந்து அதை ரிவர்ஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதோ வந்து இன்னும் அந்த இது வரல. ஸோ இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்ன்றதும் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ரெண்டாவது வந்து அது ரேப்பிடாக மோசமாகாமல் அவங்களுக்கு கொஞ்சம் காக்னிட்டிவ் எக்ஸசைசஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் அதை வந்து அந்த ஸ்லோ டவுன் பண்ணலாம், அந்த இதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம். பட் அதை ரிவர்ஸ் பண்ணுறதோ க்யூர் பண்ணுறதோ வந்து இன்னும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை. ஓகே, எந்த ஸ்டேஜ் சார் அல்சைமருக்கு போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணால் அல்சைமருக்கு போகிறத தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து தேவைப்படுது? எல்லா மெமரி ப்ராப்ளமே அல்சைமர்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா B12, சில பேர் வந்து மெமரி ப்ராப்ளம் அல்சைமர்னு சொல்லிட்டு கூட்டு வருவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வந்து B12 டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ நம்ம B12 கொடுத்த உடனே அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு சிவியர் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு பிரெயினுக்கு வெளியில் கொஞ்சம் ப்ளீடிங் மாதிரி இருக்கும், சப்டியூரல் ஹெமரேஜ்னு சொல்கிறது. இந்த மாதிரி பல ரிவர்சிபிள் டிமென்ஷியாஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ட்ரீட் பண்ணக்கூடிய ரிவர்ஸ் பண்ணக்கூடிய வியாதிங்க இருக்குது. ஸோ எல்லா மெமரி ப்ராப்ளமே அல்சைமர்ன்றது இல்லை. அதே மாதிரி ரத்த ஓட்ட பிரச்சனையாலையும் இந்த மெமரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ மெமரி ப்ராப்ளம் வந்தாங்கன்னா நம்ம முதல் பார்க்குறது வந்து இது க்யூர் பண்ணக்கூடிய ஒரு காரணம் இருக்கா இல்லை இது அல்சைமர்ஸா அப்படின்றது. ஸோ பல க்யூர் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் இல்லை இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இது வந்து அல்சைமர்ஸ் தான் அப்படின்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஸோ அல்சைமர்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னா அது நம்ம கையில் இல்லை. பட் we can postpone or delay it if we have a few things. ஸோ அந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இருந்தாலும் வந்து நமக்கு அந்த பிரெயினுடைய சர்க்கியூட்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி அல்சைமர்ஸ் வரதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம். முக்கியமாக வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் ப்ராப்பர் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும் வந்து இந்த மெமரி இஷ்யூஸ் இந்த ப்ராப்ளம்லாம் அக்ரவேட் ஆகும். உங்களுடைய கருத்து நன்றி சார். தேங்க்யூ.
இருக்கும்.